இந்த ஓரம் மரம் வெண்டை செடி இந்த மிளகாய் வச்சுருந்தீங்களே எப்படி காப்பு இருந்தது? அது எல்லாம் வெண்டை செடியெல்லாம் என் உயரத்துக்கே வந்தது. காப்புலாம் நல்லாவே இருந்தது. நான் வீட்டு யூஸுக்கோசரம் வச்சது 10 என் குடும்பத்துக்கு வச்ச இது வெண்டை செடியை 10 குடும்பத்துக்கு நான் கொடுத்தேன். அது இந்த தேங்காயினுடைய இது கூட இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 2 கிலோ வெயிட்டு கம்மி இல்லாமல் இருக்கும். 2 கிலோ 3 கிலோ கம்மி இல்லாமல் இருக்கும். தேங்காய் உங்களுக்கு வந்து திருப்தி இருக்காங்க சார்? காப்பு இந்த மரத்தில் வந்து இந்த மரம் சந்து இல்லாமல் எல்லா மரத்துலையுமே நல்லா இருக்கு. அதான் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து கூட இல்லை, மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லைட்டுக்குது. அந்தளவுக்கு வந்து குளம் நெருக்கமாக இருக்குது. இது வந்து இப்போ தன்வந்திரி 6-7 மாதத்துக்குள்ளே தானே ஆகுது. அதனால் வந்து இப்போவே பரவாயில்ல. இன்னும் நிறையா குலைங்கெல்லாம் ஒடிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்களா, நான் கயிறு போட்டு தான் கட்டியிருக்கேன் எல்லா மரத்துக்குமே. சூப்பர். அதனால் வந்து தென்னை மரம் வந்து எனக்கு இருந்தது வந்து ஒரு வெட்டுக்கு ஒரு 500-600 காய் வந்தது. நான் 1500 காய் இப்போ வெட்டிகிட்டு இருக்கேன். சூப்பர். இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? எவ்வளோ செலவு பண்ணீங்க சார்? செலவுலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு வாட்டி என்ன 2000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அவர் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை பொறுத்து இருக்குது ரேட்டு. அது ஏன்னா ஸ்டிக் வரேஜெலாம் ரேட்டு கம்மி தான். நான் உரம் யூரியா போடுறதுக்கு இது பரவாயில்ல. இயற்கை முறையில் எனக்கு வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறியும் இங்கேயே வச்சு நான் இயற்கையிலே மருந்து இல்லாமல் வளர்த்து நான் வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தலாங்களா? கண்டிப்பாக அறிமுகப்படுத்தலாம். இதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. விவசாயத்துலேயும் நல்ல மகசூலும் வருது. ஏன்னா குத்து நல்லா மஞ்சள் வந்து நல்லா கொத்து பிரிஞ்சு நிறைய கிழங்கெல்லாம் முட்டிட்டு வெளியே வர அளவுக்கு வந்து ஈல்டு வரப்போகுது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எல்லாமே மஞ்சள் குத்து வெளியில் வர அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் போட்டப்போ இது போட்டால் இதில் வருமாங்கிற சந்தேகத்திலே தான் போட்டேன் கட்டியாக மண். ஆனால் ஸ்டிக் வரேஜ் விட்டதுலேருந்து மண் நல்லா லூஸ் ஆகி மகசூல் நல்லா இருக்குது. மஞ்சளும் நல்லா வந்துருக்கு. நான் இப்போ உள்ளே போனேன்னா எண்ணெயே தெரியாது. ஒவ்வொரு இடத்துல என்னுடைய உயரத்துக்கே இருக்குது மஞ்சள் வந்து. அதுவும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. மஞ்சள் 5 அடி உயரம் 5.5 அடி உயரம் வந்து வளர்ந்துருக்கு. ஓகே. மஞ்சள் இப்போ வெளியில் மண்ணில் முட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள். இது தக்காளி, இது இயற்கையாக ஒன்று தான். அது வெண்டை செடி போட்டிருந்ததுக்கு பின்னால் இப்போ தக்காளி செடி ஓரத்தில் வச்சேன்னு வச்சுங்க. அது இன்னும் அந்த பக்கம் போய் பாருங்கள்.